ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி. இந்த ரெசிபியை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு தோசை. எப்பயும் நம்ம ஒரே மாதிரி தோசை தான் பண்ணி சாப்பிடுவோம். இந்த ஃபைபர் ரிச் உள்ள வாழைத்தண்டு தோசை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க பொதுவாக வாழைத்தண்டை தொடவே மாட்டாங்க. ஸோ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, இந்த வாழைத்தண்டு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வாழைத்தண்டு தோசை பண்ண போயிடலாம். வாழைத்தண்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம உள்தண்டு மட்டும்தான் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம். முதல்ல அந்த பட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவு பகுதி இருக்கு இல்லையா, அந்த தண்டு பகுதியை மட்டும் நம்ம நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தான் வாழைத்தண்டை சாப்பிடணும். வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிட்டு நிறைய பேர் அதை சமைக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கையால் ரொட்டேட் பண்ணி விட்டாலே போதுங்க. நார் நீட்டாக ரிமூவ் ஆகிடும். இதில் முழு தண்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பாருங்கள் எவ்வளோ நார் சத்து இருக்குன்னு. ஸோ இதை கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடணும். இதை நறுக்கி போடுறதுக்கு ஒரு டீஸ்பூன் தயிரில் நிறைய தண்ணி விட்டு ஒரு மோர் தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வாழைத்தண்டில் நம்ம 1 கப் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் காமிச்ச மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக மோர் தண்ணியில் இந்த வாழைத்தண்டை போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் கருக்காமல் இருக்கும். இப்போ நம்ம வாழைத்தண்டு தோசைக்கு மிக்சியில் நம்ம நறுக்கின 1 கப் வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். அதோட சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி பண்ணோன்னா தோசை இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வாழைத்தண்டில் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இப்போ நான் நறுக்கின ஒரு வெங்காயம், காரத்துக்கு 1 வரமிளகா சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை நம்ம தோசை மாவில் கலக்க போகிறோம். நான் பெரிய கப்பில் 1 கப்பு தோசை மாவு எடுத்துருக்கேன். அதில் நான் அரைச்ச விழுதை சேர்த்துட்டேன். தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டு தோசை பண்ண போயிடலாமா? ஒரு தவாவை சூடுபடுத்திட்டு ஒரு கண்டி தோசை மாவு விட்டு நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். தோசை வரலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு கண்டி மாவு விட்டு கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா எண்ணெய் விட்டு 2 பக்கமும் உருகலாக வெந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆரோக்கியமான நிறைய நார்ச்சத்துக்கள் நிறைந்த வாழைத்தண்டு தோசை நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும். இதை 2 பக்கமும் நீங்கள் நெய் கூட போட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். இந்த வாழைத்தண்டு தோசை எப்பயும் நம்ம பண்ணுற தோசை மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ ரோஸ்டான சூப்பரான ஃபைபர் ரிச் உள்ள வாழைத்தண்டு தோசை எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதுக்கு நான் எப்பயும் பண்ணுற க்ரீன் சட்னி தான் பண்ணேங்க. க்ரீன் சட்னி ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஐகார்டில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வாழைத்தண்டு தோசையோட கொத்தமல்லி சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாழைத்தண்டில் நார்ச்சத்து மட்டும் இல்லைங்க, கிட்னி ஸ்டோன்ஸை கரைக்கிற தன்மையும் அதுக்கு உண்டு. ஸோ எல்லாருக்கும் இந்த வாழைத்தண்டு தோசை ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய தோசை ரெசிபிஸ் என்னோட பிளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.